ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நம்ம ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லட்டை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நாம் ரவையை 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப் ரவையை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுக்கணும், ஆனால் கருகாமல் வறுக்கணும். 2 கப் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. சில பேர் ரவா லட்டு ரவையாக இருக்கிற மாதிரி செய்வாங்க. பால் ஊற்றி பிடிப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. சீக்கிரமே அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரவையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 2 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காயை போட்டு கூட நீங்கள் அரைச்சி வச்சிடலாம். இப்போ ரவையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நான் முதல்ல 1/2 கப் நெய் எடுத்துக்கிறேன். இப்போது நெய்யை நிறைய, உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நிறைய போட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கலந்துக்கோங்க. நான் 1/2 கப் நெய்யோட முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா நெய் போட்டு நல்லா செஞ்சிங்கன்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நெய் நான் ரொம்ப இல்லை அப்படின்றது சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவை எடுத்துக்கலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை கையால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காயை நீங்கள் சுகரில் போட்டு பொடி பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. இல்லைன்னா தனியாக ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நெய்யை நல்லா காய்ச்சிட்டோம். சுட சுட அந்த காய்ச்சின நெய்யை உடனே சுட சுடவே அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை போட்டு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ நம்ம போடணும். நெய்யோட எண்ணெய் கலந்துமோ இல்லை நெய் மட்டுமோ போடணும். நம்ம கையில் பிடிக்க வரணும். பிடிச்சா அப்படி பிடிச்சி இப்படி வச்சோம்னா நம்ம உடையக்கூடாது, விழுகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நெய்யை கலந்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், உடனே நம்ம கொஞ்சம் சுட சுட பிடிக்கணும். கொஞ்சம் கையில் தண்ணி கையில் நனைச்சிட்டு கொஞ்சம் கையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு தாங்கும். இல்லை நெய்யை தடவிக்குங்க. தடவிக்கிட்டு நீங்கள் கையில் பிடிக்க ஆரம்பிங்க. கடகடன்னு ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து பிடிச்சிடணும். ஏன்னா டக்குன்னு அது பிடிக்க வராது. அப்புறம் தூள் தூளாக கொட்டிக்கிட்டே இருக்கும். கடகடன்னு ஒரு 2 பேர் சேர்ந்து பிடிச்சோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா பாலை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் பால்லாம் விட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், கெட்டு போயிடும். இப்படி நம்ம பிடிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். எவ்வளோ நாள்னாலும் இருக்கும். ஒரு 6 மாதம் கூட இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவா லட்டு நீங்கள் பண்ணி பாருங்க. பண்டிகை நாட்களில் செய்கிறேன்னா செஞ்சு வைங்க. இல்லைன்னா இந்த குழந்தைகளுக்கு, ஹாஸ்டல் போகிற குழந்தைகளுக்கு பிடிச்சிக்கலாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி